நான் தான் சுபாஷினி. எனக்கும் கவினுக்கும் என்ன நடந்ததுன்னு எனக்கும் அவனுக்கும் மட்டும்தான் தெரியும். எங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றியோ எங்கள் 2 பேரை பற்றியோ இனி யாருமே தப்பாக பேச வேண்டாம். யாருக்குமே எதுவுமே தெரியாது. ஒன்றும் தெரியாமல் எல்லாரும் நிறையா பேச வேண்டாம். எங்கள் அப்பா அம்மாவுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. அவங்கள பனிஷ் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு. அவங்கள விட்டுருங்க. இவ்வளோ சுச்சுவேஷனில் எல்லாரும் அவங்கவுங்களுக்கு என்ன தோணுதோ அது எல்லாமே பேசிட்டீங்க. என்னோட ஃபீலிங்ஸ் என்ன, நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறத ரெஸ்பெக்ட் பண்ணி ஸ்ரீஸ் லவுட் ஸ்பீக்கருங்கிற பேஜில் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் என்னை பற்றி பேசியிருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் ரொம்ப தேங்க்ஸ். நானும் கவினும் ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணோம். கொஞ்சம் செட்டில் ஆக டைம் தேவைப்பட்டுச்சு. May 30 அப்போ வந்துட்டு சுஜித்தும் கவினும் பேசிக்கிட்டாங்க. அப்போ அந்த டைமுக்குள்ள வந்துட்டு அப்பா கிட்ட சுஜித் சொல்லிட்டான். அப்பா வந்துட்டு இந்த மாதிரி லவ் பண்றியான்னு என்கிட்ட கேட்டப்ப இல்லப்பா நான் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா கவின் என்கிட்ட டைம் கேட்டிருந்தான். இன்னொரு 6 months கழிச்சு சொல்லு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தான். அதனால வந்துட்டு நான் வந்துட்டு அப்பா கிட்ட அன்னைக்கு சொல்லலை. அதுக்குள்ள நெக்ஸ்ட் அப்கமிங் மந்த்குள்ள இப்படி ஆயிடுச்சு. 2 பேருக்குள்ள என்ன கான்வர்சேஷன் போச்சுங்கிறது தெளிவா தெரியாது. ஆனா கவினுக்கு ஃபோன் பண்ணி சுஜித் வந்துட்டு பொண்ணு கேட்க வாங்க, இவ மேரேஜ்க்கு மூவ் பண்ணாதான் அடுத்து என்னோட ப்ரொஃபஷனை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னான். அப்படிங்கறது எனக்கு தெரியும் கண்டிப்பா. அதுக்கப்புறமா வந்து 27 என்ன நடந்துச்சு அப்படின்னா, அன்னைக்கு கவின் வராங்கிறது எனக்கு தெரியாது. நான் 28 ஈவினிங் தான் வர சொல்லியிருந்தேன். அவங்க தாத்தாக்கு தலையில சூச்சர்ஸ் இருந்ததுனால நான் வந்துட்டு ரூம் பார்த்துட்டு அட்மிட் பண்ணணும்னு யோசிச்சிருந்தேன். அப்போ வந்துட்டு ஆஃப்டர்நூன் மங்கம்மாள் சாலைக்கிட்ட வந்து நின்றுட்டு தான் எனக்கு வந்துட்டு தெரியவே செய்யும் அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ டைரக்டா நான் அங்கே ஐபிக்கு கூட்டிட்டு போயிட்டு கவின் உள்ள வந்தான். பட் அவங்க அம்மா கிட்டையும் மாமா கிட்டையும் மட்டும்தான் நான் பேசிட்டு இருந்தேன். பேசிட்டே அப்படியே கவின் வெளியே போயிட்டான். அங்கிருந்து கிளம்புறப்பதான் அவங்க மாமாவும் அம்மாவும் கிளம்புறப்பதான் கவின் எங்க அப்படிங்கறதே நாங்க யோசிச்சோம். நான் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப யோசிச்சுட்டு நான் வந்துட்டு சொன்னேன். அவங்க அம்மா வந்துட்டு கால் பண்ணாங்க, உனக்கு எடுக்கல. நானும் கால் பண்ண எடுக்கல. நீங்க வேணா பசிக்குதுன்னு சொன்னாங்க அவங்க அம்மா, சாப்பிட போங்க, நான் வேணா வர சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு இது தேவையில்லாம நிறைய இஷ்டத்துக்கு யாரும் வதந்தியை கிளப்ப வேண்டாம். உங்களுக்கு தோணுது எல்லாத்தையும் பேசாதீங்க. எங்க அப்பா அம்மாவுக்கு இதுல எந்த சம்மந்தமுமே கிடையாது, அவங்களுக்கு தெரியாது. இதை இதோட விட்டுருங்க. அவ்வளவுதான்.